என் பையன் பிறந்ததுலேருந்து நடக்கலை. வயசு 5 வயசு ஆயிடுச்சு. இவங்களோட குழந்தைக்கு செரிப்ரல் பால்சி அப்படின்ற ஒரு தொந்தரவு, மூளை வளர்ச்சியில குறைபாடு, பிறந்ததுல இருந்து குழந்தை நடக்கல. இங்க கூட்டு வரும்போது அந்த குழந்தைய நடக்காம தான் கூட்டு வராங்க. கண்டினியூஸா நம்ம ட்ரீட்மெண்ட்ல அவங்க இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய டைட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. 2 காலும் ஒன்னோட ஒன்று பின்னிக்கிறது, சிசரிங்கா இருக்கிறது, முன்னங்காலை மட்டும் ஊன்றது, இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் இருந்துச்சு. நான் இதுல முக்கியமா நான் சொல்லணும்னு நினைக்கிறது, அந்த குழந்தைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராசஸ்லாம் அவருக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கா, இல்லை இதை நான் ஏற்றுக்க முடியுமா அப்படின்றத நம்மகிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணுற எபிலிட்டி அந்த குழந்தைக்கு இருந்துச்சு. அது அவங்களுடைய க்ரோத்துக்கு, அவனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுச்சு. ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கும்போது அவனுக்கு பெயின் அதிகமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. செரிப்ரல் பால்சிக்கான ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரையில் அந்த குழந்தைங்களுக்கு டைட்னஸை ரிலீவ் பண்ணுறதோ இல்லை மசில் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதோ நமக்கு பெரிய சேலஞ்ச் இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்து ஜெனட்டிக்கலாக இஷ்யூஸ் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா, குழந்தைங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணி விடணும் அப்படின்ற கான்செப்ட்லேருந்து வெளியே வந்து குழந்தைங்களை எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே நம்ம வந்தாதான் குழந்தைங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியும். இதில் பேரண்ட்டோட பொறுமையும் கோஆப்ரேஷனும் ரொம்ப முக்கியம். இங்கே வந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்து 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதத்துல இப்போ தனியாக இண்டிபெண்டாக நடந்துட்டு இருக்கான். பெற்றோர்களோட ஒத்துழைப்பும் குழந்தைகளோட புரிந்து கொள்ளும் திறனும் மூளை வளர்ச்சி குறைபாட்டிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும்.